கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலாண்டிலே 7வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதுமாக தேவன் நம்மை சுகபத்திரமாக காப்பாற்றி இந்த நாளிலே அடியாருடைய கால்களை ஆணைத்து நிற்க வைத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பாடத்தை ஆரம்பிக்க முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்து கேட்கிற சத்தியங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யத்தக்கதாகவும் அதன்படி நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல தேவனே, ஆமென். இந்த வாரம் பாடத்தினுடைய தலைப்பு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசி என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை. உனக்கு விசுவாசம் என்றால் ஒரு நம்பிக்கை என்று நாம பார்க்கிறோம். யார் மீது நம்பிக்கை? ஆண்டவர் மீது நம்பிக்கை, இயேசுவானவர் மீது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையை தான் நாம் என்ன செய்யறோம்? விசுவாசம் என்று சொல்லுகிறோம். சாதாரணமாக மக்களிடம் நாம் பேசும் பொழுது ஒருவேளை அவர்கள் நாம் செய்கிற உதவிகளை அவர்கள் கவனிக்காம நன்றி இல்லாமல் இருக்கும். உனக்கு விசுவாசம் இல்லையா, உனக்கு நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதே போல விசுவாசிகள் என்றால் தேவனை நம்புகிறவர்கள், முழுமையாக அவரை நம்பக்கூடியவர்களை விசுவாசிகள் என்று நாம சொல்லுவோம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்? ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாராம்? அநேக அற்புதங்களை அவர் செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். யோவான் இங்கே அவருடைய சுவிசேஷத்துல பல மக்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அவங்க வெவ்வேறு பின்னணியில இருக்கக்கூடியவங்க, வெவ்வேறு நம்பிக்கையில உள்ளவங்க, வேறு வேறு அனுபவத்தை உடையவர்கள். ஆனா அவர்கள் இயேசு யார் என்பதை சாட்சி பகர்கிறார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? அவரை ஒருத்தர் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு, ஒருத்தர் இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு, ஒருத்தர் இவர் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சி இயேசுவை குறித்து சொல்றாங்க. ஆனா உண்மையில் இவர் யார்? இந்த நபர்கள் எல்லாம் யாரு? இவர்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் என்ன செய்ய போறோம்? பாடத்துல படிக்க போறோம். ஆபிரகாமை நினைவு கூறுங்கள் ஒரு தலைப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை நாம ஏன் நினைவு கூறணும்? இயேசுவை குறித்து சாட்சியை குறித்து பேசும்பொழுது ஆபிரகாமை நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவன் உனக்குள், உனக்குள் என்றால் யாரை குறிப்பிடுகிறது? இங்கு ஆபிரகாமை குறிப்பிடுகிறது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்து. இப்ப ஆபிரகாமை தேவன் என்ன செய்திருக்கிறாரா? ஆசீர்வதித்தே இருக்க. சகல ஜாதிகளிலும் முன்னில் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்க அவரை குறித்து நாம் என்ன செய்யறோம்? சாட்சியாக பார்க்க போகிறோம். அவரை நாம நினைவு கூற போகிறோம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் என்று கூறுகிறார். இதுக்கு முன்னாலேயே தீர்க்கதரிசனமா என்னுடைய நாளைக்கான உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்ன செய்யறாரா? ஆசையா காத்திருக்கிறார் என்று முதலாகவே சொல்லப்பட்டு இருக்குது. இப்ப நம்ம தேடி யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள பார்க்க நம்ம என்ன செய்வோமா? மிகவும் விருப்பத்தோட காத்திருப்போம். அதே போல இந்த இடத்துல அந்த காரியங்களை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் யூத தேசத்தினுடைய பிதா. அவர் மூலமாக சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குறுதியை பெற்றார். அவர் யாருடைய பிதாமா? யூத தேசத்திற்கு அவர்தான் தந்தை. அவர் மூலமாக என்ன செய்யப்படுதா? அந்த காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல நாம பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்துட்டாராம்? பலி செலுத்தினாரு. ஏன் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாரு? அங்க எத்தனையோ மிருகங்கள் இருந்திருக்கும்ல, ஆடு மட்டும்தானே இருந்திருக்கும். ஆனா ஏன் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார் என்றால், இவர் தேவ ஆட்டுக்குட்டி, இயேசுவானவர் பலியாக போகிறார் என்பதற்கு அடையாளமாக, உதாரணமாக என்ன செய்யறார் என்றால் இவர் அந்த பலியை செலுத்துகிறார். அவருக்கு அந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, இது ஒரு ரட்சிப்பின் திட்டத்திற்கு வழிவகுக்கிறது. என்னது? இயேசுவானவர் தான் வரப்போறாரு, இயேசுவானவர் தான் நமக்காக பலியாக போகிறாரு, இயேசுவின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறது என்பதை முன்னறிவிக்கத்தக்கதாக
இந்த ஆடு ஈசாக்குக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாரா, ஒரு ஆடு பலி செலுத்துகிறார் என்று நாம இங்க பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்றாங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை. அவ்வளவோ ஒரு ஆசீர்வாதம். என்ன சொல்றாருன்னா, இந்த மணலை காட்டிலும் அந்த ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போலவும் என்ன செய்வான், அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கடற்கரை மணலையும் ஆகாயத்து நட்சத்திரங்களையும் காட்டி இவர்களை போல என்ன செய்வான், அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேற யாருக்குமே கொடுக்கப்படவே இல்லை. இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அங்க பாருங்க என்னென்ன செய்யறாரு ஆபிரகாம், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அங்க என்னெல்லாம் கை கொள்ளணும்னு பாருங்க. இங்க ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, யாருடைய சொல்லுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டார். அப்போ ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறாரு, அவரை சட்ட விதிகளை கடைபிடிக்கிறாரு. ஆகியனால் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் ஒரு காரியம் கேட்கிறாரு. என்ன கேட்டாரு, ஆபிரகாம் வயது முதிர்ந்த காலத்துல அவரை ஆசீர்வதித்ததே ஆண்டவர் தான். குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சாராளுக்கு வயது முதிர்ந்து போயிட்டு, அந்த மாத வழிபாடு நின்று போயிட்டு, குழந்தையே பிறக்காது. ஆபிரகாமுக்கும் வயது முடிஞ்சிச்சு, ரொம்ப கிழவன் ஆயிட்டாரு. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது யாராலையும் நம்பவே முடியல. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரா, அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை யாருதான் கொடுத்தாரு, ஆண்டவருடைய கிருபையினாலதான் பிறந்தது. அந்த குழந்தையின் பேர் என்னது, ஈசாக்கு. இப்போ ஆண்டவர் கொடுத்த குழந்தைய அழகா வளர்க்கும் போது எவ்வளவு சந்தோஷத்தோட அவங்க வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தையவ தனக்கு குழந்தையே இல்ல, மலடின்னு பேர் வந்துட்டுது. எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்ல, அவங்களுக்கு வயசும் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைய கொடுத்தாங்கன்னா அந்த பெற்றோர் அந்த குழந்தைய எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு சந்தோஷத்தோட எவ்வளவு நம்பிக்கையோட அந்த பிள்ளைய என்ன செஞ்சிருப்பாங்க. நம்ம வார்த்தையை சொன்னா ரொம்ப செல்லமா அந்த பிள்ளைய வளர்த்திருப்பாங்க இல்லையா. ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆசையோட தாங்க முழு ஆசையும் அந்த குழந்தை மேல கொட்டி அந்த ஈசாக்கை அவர்கள் பாதுகாப்பா கண்ணும் கருத்தமா வளர்த்திருப்பாங்க. இப்ப நல்லா வளர்ந்து வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒன்றை நேசகுமார் நீ எனக்கு என்ன செய்யணும், பலி. அந்த நம்ம சாதாரணமா ஆபிரகாம பத்தி பேசுறோம், சாதாரணமா அந்த பலி செலுத்தினதை பத்தி நம்ம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம். அப்படி வேதம் வாசிக்கிறோம், யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறோம். கேட்டுட்டு என்ன செய்யறோம், வெளியில பண்ணோடனே அதை மறந்து போறோம். இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்குறாரு வயசான காலத்துல. அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வருது, அந்த குழந்தை மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நீங்க சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருக்கிறீங்க. அந்த குழந்தை ஆண்டவர் இருந்து பலி செலுத்துன்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்க, இல்ல நான் என்ன செய்வேன், என்ன செய்வோம், என்ன செய்வோம் சொல்லுங்க. என்ன நினைப்போம், கொடுக்க மாட்டோம், ரைட்டு. மனசுல என்ன சொல்லுவோம், திட்டிக்கிறோம். நான் கேட்டலாம் குழந்தைய, இவங்க கேட்டாங்களா, சாரால ஆபிரகாம கேட்டாங்களா, சாராலும் சிரிக்கிறாள், நம்பிக்கை இல்லை, நீ உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா சாரா என்ன செய்யல, கதவு பின்னால் நின்று நகைத்தாள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. அப்படியான சூழ்நிலை குழந்தைய கொடுத்துட்டு இப்ப அவரை என்ன சொல்றாரு, அந்த குழந்தை நீ எனக்கு பலி செலுத்து. இதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாம அந்த அந்த ஸ்தானத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம பிள்ளைய அவங்க கேட்டு இருந்தாரு ஆண்டவர் சொல்ல, நாம என்ன செய்வோம், ஆண்டவரே நீ கொடுத்த இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கோ, எனக்கு எதுவுமே வேணாம், என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரும் அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். அல்லது ஆண்டவரே எப்படியாவது நீ மனசை மாத்தோம், என் மகனுக்கு பதில் நான் வேற ஏதாவது பலி செலுத்துறேன். அதுக்கும் அதிகமா பாசமா இருந்தா அந்த தகப்பன என்ன சொல்வாரு, என் மகனுக்கு பதில் நீர் என்னை எடுத்துக்குங்க, என் மகனை கொடுக்கல என்ன நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு தான் நாம என்ன செய்வோம், உலக பிரகாரமா சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. தன் மனைவி கிட்ட கூட சொல்லல. மகனை கூட்டு போகும்பொழுது
தன் மனைவி கிட்ட கூட ஈசாக்கை பலி செலுத்த போறேன் அப்படின்ற வார்த்தையை அவரு சொல்லவே இல்லை. அப்படின்னா ஆண்டவர் மேல அவருக்கு எவ்வளவு ஒரு பற்றுதல் இருக்கும், எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்துக்கணும். யோசித்து பாருங்க. ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கல. கடற்கரை மணலி போல வானத்து நட்சத்திரம் போல இருக்கிறன்னா அந்த மனுஷனை சோதித்து பார்த்து போடுகிற பிச்சைக்கு பாத்திரமானவனா அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் என்ன செய்யறாரு, ஆசீர்வாதம். அந்த தியாகத்துக்கு நம்மளால செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அவர் அப்படி தியாகம் பண்ணது யாருக்காகனா இயேசுவானவர் நிச்சயமா இங்க வரப்போறாரு. அவர் என்ன செய்ய போறாரு, பலியாக போறாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அவர் என்ன செஞ்சாராம். ஆகையினால ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு கடன் வாங்குறேனே, எனக்கு பிரச்சனை இருக்குது, ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது, ஏன் என்னை ஆசீர்வதிக்க கூடாது, நானும் உண்மையான சர்ச்சுக்கு வரேன். ஆனா உள்ளத்தளவுல நாம ஆண்டவரை எந்த அளவுல வச்சிருக்கிறோம். ஆபிரகாமை போல அசராத ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் என்ன செய்யறாராம், நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அங்க அழகா அதை சொல்ல பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனைகளை, என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவர் கை கொண்டபடி நான் கை கொண்டார். நாம சத்தியத்தை கேட்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எத்தனையோ நல்ல நல்ல பிரசங்கங்களை கேட்கிறோம். கேட்டது கேட்ட மட்டுக்கே இருக்குது தவிர நம்முடைய வாழ்க்கையில அதை என்ன செய்யறது இல்லை, செயல்படுத்துவது இல்லை. ஆகினா நமக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்ப இங்க மரியாள் ஒரு சாட்சி சொல்றாங்க. நம்ம யோவான் 12வது அதிகாரம் 1-3 வரை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னால ஒரு 6 நாள் முன்னால இயேசு அந்த மரியாளையும் மார்த்தாலையும் அவர் உயிரோடு எழுப்பின அந்த லாசரையும் பார்ப்பதற்காக என்ன செய்யறாரு, அவங்க வீட்டுக்கு வர்றாரு. ஏன்னா அவங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கணும். விசுவாசிகளை போய் நம்ம பார்த்தாதான் அவங்களுக்கு நம்ம மேல என்ன வருமா, அன்பு கிடைக்கும், அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். இவரு போய் பாக்குறாரு. இயேசுவானவர் உயிரோடு எழுப்பினதோட என் வேலை என் ஜோடி முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிவிடாம அவங்கள போய் பார்க்க போறார், விசிட்டிங் போறார். அங்க போகும்பொழுது அவர் கூட யாரு போறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய குஷ்டத்துல சுகமான அந்த சீமோன் என்பவரும் என்ன செய்யறாராம், அங்க அவரோட கூட போறார். இப்ப இவங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த மார்த்தாலும் மரியாளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, என் தம்பியவே என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. அப்ப அவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நன்றி சொல். எப்படி நன்றி சொல்றது, வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், பச வாங்க பச வாங்க வாங்க சாப்பிடுங்க, எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுல சாப்பிடணும் அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப அன்பான போதவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம் அப்படி. அதே மாதிரி இந்த மார்த்தாலும் மரியாளும் லாசரும் என்ன செய்யறாங்க, இவரை அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. அந்த யார் செய்தது அப்படின்னு சொன்னா, இந்த சீமான் பேதுல என்ன செய்யறாரு, விருந்து ஏற்பாடு பண்றாரு. அங்க மரியாள் வர மரியாள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல விலை உயர்ந்த தைலம் சென்ட்னுவோம் இல்லையா, நம்ம திரவியம் போடுறோம்ல உடம்புல வாசனைக்காக. அப்ப அந்த வாசனை திரவியத்தை, அது ரொம்ப காஸ்ட்லியானது ஒண்ணு, அதை எடுத்துட்டு வராங்க அந்த அம்மா. அதை எடுத்துட்டு என்ன செய்யறாங்களாம், இயேசுடைய பாதத்துல ஊத்தி முடியினால தொடக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கணும் அவர் மேல. தலைமுடிய வச்சு தொடக்கிறதுன்னா சாமானியமா, நம்ம தலைமுடிய வச்சு காலை தொடக்கிறது சாமானியமான காரியமா. அதுவும் விலை உயர்ந்த ஒரு சென்ட் தைலம், அதை கொண்டு என்ன செய்யறாங்களா, அவங்க ஊத்தியாங்க தொடக்கிறாங்க, அவர் பாதத்தை தொடக்கிறாங்க. இது இயேசு தன் பாவங்களை மன்னித்ததற்காக அந்த மாதிரி செய்யறாங்களா, நன்றியோட அதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். லாசருவை உயிரோடு எழுப்பதற்காக இதை செய்ததா நம்ம பார்க்கலாம். இயேசு ராஜாவா திரும்ப அபிஷேகம் பண்ணப்படுவார் என்பதை அறிந்திருந்ததுனால கூட என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க அதை தன்னுடைய முதல் மரியாதையா அவங்க ஏத்திருக்கலாம். அப்ப முதல் வரக்கூடிய போதகரை நான் தான் வரவேற்கணும், நான் தான் அவருக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய விசுவாசிகள் யோசிப்பாங்க. அந்த போதகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வரும்போது நான் தான் முத போய் என்ன செய்வேன், வரவேற்பேன், நான் தான் சாப்பாடு கொடுப்பேன், நான் தான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படி நடக்குது. நான் சரி ஒரு பெரிய போதகரோட அங்க விசிட்டிங் போகும்போது எல்லா வீடுகளும் அப்படி நடக்குது. நான் தான் தண்ணி கொடுப்பேன், நான் தான் சாப்பாடு கொடுப்பேன், நான் தான்
நடத்துவேன். அது மாதிரி இந்த அம்மா என்ன செய்யறாங்க, தான் தான் தன்னுடைய தைலத்தை முதல் அவர் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்பாக நான் இந்த தைலத்தை ஊற்றி அவர் என்ன செய்யணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நினைச்சு இருக்கிறாங்க. இந்த யூதாஸ் அங்க இருக்கிறார். யூதாஸ்னா யாருன்னா ட்ரெஷர். அவர் எதுக்கு அதிபதி, பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் வைக்கிறாரு அந்த யூதாஸ். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த தைலத்தெல்லாம் நீங்க கீழே ஊத்துறீங்களே, இதெல்லாம் என்னவா போகுது, வீணா போகுது. இது இந்த தைலத்தை நம்ம வித்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும். அந்த பணத்தை நம்ம யாருக்கு கொடுக்கலாம், நம்ம ஏழைங்களுக்கு கொடுத்து உதவலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்கிறாரு. அப்போ இயேசு இவங்களுடைய மனச அறிகிறார். நான் உங்க கூட என்னாலும் இருக்க மாட்டேன், நான் என்னுடைய வேலை வந்தோடனே நான் என்ன செய்வேன், போயிடுவேன். அதனால இந்த மரியாதை நீ என்ன செய்யாத, தடை பண்ணாத அப்படின்னு சொன்னீங்க சொல்றாரு. இந்த பேஜ் நம்பர் 15 நீங்க எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா, மரியாளின் சாட்சி பேஜ் நம்பர் 55வது பேஜ் நம்பர்ல அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, இந்த யூதாஸ் மனதுல என்ன இருந்தது அப்படின்னு இயேசு அறிகிறா. யூதாஸ் எப்படிப்பட்டவன் என்று சொல்ல யோவான் மறக்கலையா. யோவான் அவருடைய புத்தகத்துல எழுதும் போது அதை பத்தி யூதாஸை பத்தி குறிப்பிட்டதுக்கு அவரை மறக்காம ஒரு வார்த்தை எழுதாது. என்னன்னா, அவன் தன்னலம் விரும்பிய திருடன். யோவான்ல எழுதியிருக்காரு 12:26. அவன் தன்னலம் விரும்பிய திருடன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். இரட்சகரின் மரித்த சரீரத்தின் மீது ஊற்ற வேண்டும் என மரியாள் எண்ணி இருந்த அந்த நறுமண தைல பரிசை அவரது உயிருள்ள சரீரத்தின் மீது ஊற்றினாள். அடக்கத்தின் போது ஊற்றி இருந்தால் அதன் நறுமணம் கல்லறையை மட்டுமே நிரப்பி இருக்க முடியும். ஒருவேளை அவரு சொன்ன மாதிரி அவர் மரித்திருந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தா, அந்த கல்லறையில கொண்டு போய் இந்த தைலத்தை ஊற்றி இருந்தா அந்த கல்லறை மட்டும்தான் என்னவா இருந்திருக்கும், வாசனையா இருந்திருக்கும். ஊற்றினா அந்த நறுமணம் கல்லறை மட்டும். இப்போது அவர் காட்டின விசுவாசத்தின் அன்பின் நிச்சயம் அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறது. இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் அவங்க மரித்து போன பிறகு என்ன செய்வாங்கன்னா, அவங்கள பத்தி வானாறு புகழ்வாங்க. அவர் ஆன பூனை அப்படி இப்படின்னு எல்லாம் அவரை பத்தி என்ன செய்வாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. உயிரோட இருக்கிற காலங்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, சட்டையே பண்ண மாட்டாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட அங்க ஆளு இருக்காது. ஆனா மரித்த பிறகு அவரை பத்தி நிறைய பேசுவாங்க, நிறைய பணம் கொடுத்து மாலை வாங்கிட்டு போடுவாங்க, ரொம்ப கௌரவப்படுத்துவாங்க. அதனால அந்த மரித்து போனவங்களுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, செத்து பண்ண பிறகு ஏதாவது தெரியுமா? அப்பவே நீங்க பேசுறதுனாலயும் அழுகுறதுனாலயோ உருண்டு பெறன்றதுனாலயும் எந்த லாபமும் இல்ல. உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணுமா, கனம் பண்ணணும். அதுதான் இங்க மரியாதை சொல்ற, அவருக்கு நான் ஒருவேளை அவரு கல்லறையில போய் போட்டிருந்தேன்னா அந்த கல்லறை மட்டும் தான் என்ன இருக்கும், வாசனை வந்திருக்கும். ஆனா இந்த விசுவாசம் அன்பின் நிச்சயம் இயேசுவானுடைய இருதயத்தை என்ன செய்துதான் மகிழ்ச்சியை ஆக்கிறது. அவர் தாம் மாபெரும் சோதனையின் இருளுக்குள் சென்ற சமயத்தில் அந்த செயல் குறித்த நினைவோட சென்றார். அவருக்கு நன்மை செய்யும் போது அந்த நம்ம அன்பா பேசுற அந்த வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யறவங்களுடைய முகங்களை என்ன செய்யும், நம்ம கஷ்ட நேரத்துல அந்த முகங்கள் நமக்கு முன்னால வரும். அது தாம் மீட்டு கொண்டவரிடமிருந்து என்றென்றைக்கும் கிடைக்கிற ஒரு ஊக்கமான அன்பின் ஆதாரமாக இருக்கும் என்று வேதா சொல்லுகிறது. மரியாளின் இருதயத்தில் இருந்ததையும் யூதாசின் இருதயத்தில் இருந்ததையும் இயேசு அறிந்திருந்தார். 2 பேருடைய உள்ளத்துல இருந்ததையும் யாரு செஞ்சாங்களா, இயேசுக்கு தெரியும், அறிந்திருந்தார். ஆனா நம்முடைய இருதயத்துல இப்ப என்ன இருக்குது என்பதையும் இயேசு என்ன செய்வாராம், அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யூதாஸ் என்ன நினைச்சாங்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும், மரியாதை என்ன நினைச்சாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது யாருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும். அதனால நாம என்ன செய்யணுமா, ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இப்படி இந்த ஆபிரகாம் தன் மகனையே பலி கொடுத்த பொழுது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தானோ, அவ்விதமாக இருக்கும்போது நிச்சயமா தேவன் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல நான் சந்தேகமே இல்லை. இப்போ பிலாத்தனுடைய சாட்சி குறித்து நாம பார்க்க போகிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்தில் இயேசு அடிக்கடி நம்முடைய வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அடிக்கடி தன்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்றார். என்ன வேலை வரல, வேலை வரல, வேலை வரலன்னா என்ன வேலை வரல,
அவர் தம் சிலுவையில் அறையப்பட போவதை தான் இவர் என்ன செய்யறாராம், வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு இன்னும் வேலை வரல அப்படின்னா இவர் அந்த சிலுவை மரணத்துக்காக என்ன செய்யறாராம், காத்து கொண்டு இருக்கிறார். பயந்து ஓடி ஒளியாம காத்து கொண்டு இருக்கிறார். ஆகினால அவர் சொல்ல, எனக்கு அந்த வேலை வரவில்லை, ஆனால் இப்பொழுது அந்த வேலை வந்து விட்டது. அண்ணாவுக்கு முன்பாக, காய்பாவுக்கு முன்பாகவும், பிலாத்துக்கு முன்பாகவும் ஆண்டவரை கொண்டு வராங்க. அண்ணா, காய்பா இவர்களுக்கு முன்பாக அவரை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. பிலாத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இந்த பிலாத்து சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அதனால இந்த பிலாத்து என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு தேசத்துக்கு அதிபதி, ஒரு நீதிபதி. ஒரு நீதிபதி ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறாரு. ஒரு குற்றவாளியை பார்த்து ஒரு சாட்சி கொடுக்கறது ஒரு பெரிய காரியம். அந்த காலத்துல இருந்த போது அந்த யூத ஜனங்களை மாதிரி ஒரு சாதாரண மக்களை இவர் இல்ல. இவர் தேசாதிபதி பிலாத்துவாக இருந்தார். இவர் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தாலும் கூட இயேசு குற்றம் அறியாதவர் என்று இவர் என்ன செய்யறார், 3 முறை அவர் சொல்லுகிறார். ஒரு முறை இல்ல, 3 முறை சொல்லார். அவர் மரண தண்டனை விதித்தார். ஏன்னா அந்த ஜனங்க ஒத்துக்கொள்ளாதனால பிலாத்து இயேசுக்கு மரண தண்டனைய கொடுத்தாரு. ஆனா அவரே சொன்னா 3 முறை சொல்றாரு. யோவான்லயே 19ஆவது அதிகாரத்திலையும் 18ஆவது அதிகாரத்திலையும் என்ன சொல்றாருன்னா, 3 முறை இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்த போதும் இயேசு குற்றம் அறியாதவர் என்று சாட்சி கூறினார். சிலுவையின் மீது இந்த நசரேயனாகிய இயேசுவை அவங்க சிலுவையின் மீது அறையும் போது இயேசு யூதருடைய ராஜா என்று இந்த பிலாத்து என்ன செய்தார், எழுதி அந்த சிலுவையில ஒட்டி வைத்தானா. இயேசு யாருடைய ராஜா, யூதருடைய ராஜா என்று அங்க எழுதி வைத்தார் என்று நாம பாக்குறோம். ஒரு பிலாத்து ஒரு அதிகாரி, தேசாதிபதி, அவர் ஒரு நீதிபதி. அவர்கிட்ட கொண்டு போய் நிற்க வைக்கும் போது அவர் என்ன செய்ய, இவர்கிட்ட நான் எந்த குற்றத்தையும் காணல அப்படின்னு ஒரு சாட்சிய கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மை குறித்து யார்கிட்டயாவது போனா நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க, நாம எப்படி சாட்சி உள்ளவர்களாக இந்த பகுதியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மையே என்ன செய்யணுமா, அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப என்னை குறித்து மற்றவர்கள் என்ன விதமான சாட்சி கொடுக்கிறார்கள் அப்படிங்கறதே நாம் என்ன செய்யணுமா யோசித்து, ஒருவேளை தவறான சாட்சி கொடுத்தால் அதை நாம் திருத்திக் கொள்ள பார்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இப்ப தோமாவினுடைய சாட்சி நாம பார்க்கிறோம். தோமா என்ன சாட்சி கொடுக்கிறாரு, யோவான் 20ஆவது அதிகாரம் 19 வசனத்தை 31 வருஷம் வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா அவர் அங்க என்ன சாட்சி கொடுக்கிறாரு சொல்லி பார்ப்போம். சீஷர்ல எல்லாம் அந்த யூதர்களுக்கு பயந்து, ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க, இயேசுவான சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே, இப்ப நாங்கெல்லாம் அவருடைய சீஷர்னு சொன்னா எங்களை என்ன செய்வாங்க, எங்களையும் அதே மாதிரிதான் சிலுவையில அறைவாங்க, அல்லது வேற ஏதாவது எங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயந்துட்டு அந்த வீடு பூட்டி இருக்குது, மேல வீடு பூட்டி வச்சிருக்குது. அந்த பூட்டின வீட்டுக்குள்ளார என்ன செய்யறாங்க இவங்க, ஜெபம் பண்ணிட்டு. அங்க யார் போய் நிக்கிறதா, எப்ப மறிக்க முன்னாலேயே மறித்த பின்பா, மறித்து உயிர் தெழுந்த பிறகு, மறிக்க முன்னால இல்ல. அவர் சிலுவையில அறையப்பட்டாரு, அவர் மறித்து போனாரு, அவரை அடக்கம் பண்ணி விட்டாங்க, அவர் உயிர் தெழுந்தாரு. இவங்க எல்லாம் ஒரு சாக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாத இந்த ஜனங்க இயேசுவானவரை கல்லறையில தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லி இவங்களை ஏமாத்துவாங்கன்னு சொல்லி இயேசுவா என்ன செய்யறாரா, உயிரோட காட்சி அளிக்கிறார். அங்க நடுவே நின்று சமாதானம் என்று சொன்னார். சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கோம், எப்படி இருந்திருக்கோம், ஐயோ இறந்துட்டாரு நாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உயிரோட ஆண்டவர்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம் இல்ல. அப்படிதான் 2ஆம் வருகையில நம்ம மரித்தவர்களை கொடுக்கும் போது அவர்களை அங்க பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்குமா, என்ன சோஃபியா, அங்கேயும் நமக்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை இப்ப தற்காலிகமா நாம பார்க்க முடியலன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வருகை என்ன செய்வோமா, நாம அவர்களை சந்திப்போம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப சீஷர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆண்டவரை பார்த்துட்டோம் அப்படி. அவர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அவங்க மேல வந்தாரு, அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க மேல ஊதுறார், ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ அங்க தோமா அங்க இல்ல, திதிமு அப்படின்னு அவருக்கு பேரு, திதிமு என்கிற தோமா அங்கு இல்லை. சீஷர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தோமாட்ட போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க பார்த்தோம், இங்க வந்தாரு, ஊதுனாரு, எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களோட பேசினாரு,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு வந்து 8 நாளைக்கு பின்னால திரும்ப என்ன செய்ய போறாங்க, வரப்போறாரு. ஆனா இதெல்லாம் தோமா என்ன செய்யல, நம்பல. ஏன் நம்பல? அவங்க கண்ணு முன்னாலதான் சிலுவையில அரைஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, மரித்து போனாரு. அவங்க கண்ணு முன்னாலதான் என்ன செஞ்சாங்க, கல்லறையில அடக்கம் பண்ணினாங்க. ஆகினால இவரால் என்ன செய்ய முடியல, இயேசு வந்தார் என்ற காரியத்தை அவரால் நம்பவே முடியல. நம்ப முடியாம அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அவரை பார்க்கணும், பார்க்கறது மட்டும் இல்லையா, என்ன செய்வான், வேளா எலும்புல, ஆமா வேளா எலும்புல குத்துனாங்கல்ல, தலையில முள்முடி வச்சாங்கல்ல, கையில ஆணியில அடிச்சாங்க இல்லையா, ஆணி இறங்குச்சது இல்லையா, இது எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும், என் கண்ணால நான் பார்க்கணும், நான் விரல விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி சொன்னது ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம இயேசுவை பாக்குறோமா, இன்னைக்கு நம்ம இயேசுவை பாக்குறோமா, நேரா பாக்குறோமா, இல்ல. ஆனா நாம என்ன செய்யணுமா, அவரை விசுவாசிக்க வேண்டும். இப்ப நீங்க அப்படி விசுவாசிக்கிறவங்க நீங்க யாரா, பாக்கியவான்கள் என்று சொல்றாங்க. இப்ப இயேசுவானவர் தோமாவை பத்தி சொல்றாரு, நீ வா என் வேலை எலும்புல கைவிட்டு பாரு. அவர் ஒரு அவிவிசுவாசி தானே. நாம் வந்து அவிவிசுவாசியா இல்லாதபடி விசுவாசியாக நாம இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த பெண்ணு வந்து இந்த கிணற்று வந்து ஒரு ஸ்திரீ கிட்ட சொல்றார், நான் உனக்கு ஜீவ தண்ணிய கொடுக்குறேன், இந்த கிணறு இருக்குது, பக்கெட் இல்ல, நீங்க தண்ணியை கொண்டு எப்படி எனக்கு தருவீங்க பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, 5 அப்பா 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, எல்லாம் பாக்குறாங்க. அவ்வளவு ஆசீர்வாதம், ஆச்சரியம், அதிசயம் நடக்குது, கண்ணு முன்னால பாக்குறாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுக்குறாரு. சாப்பிட்ட பிறகு கூட நிறைய எடுக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யுது, ஆண்டவரை கண்டு விசுவாசிக்கிறார். நாம என்ன செய்யணுமா, காணாமல் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து இவர் செய்வதெல்லாம் உண்மைதான் நன்மைதான் என்று நாம அறிந்து அவருக்கு நாம என்ன செய்யணுமா, விசுவாசமாக நாம இருக்க வேண்டும் என்று நாங்க எதிர்பார்க்கிறார். நாம் விசுவாசிப்பதற்கு அடித்தளமாக போதுமான ஆதாரத்தை கொடுக்காமல் நம்மை விசுவாசிக்கும்படி தேவன் கேட்பதே இல்லை. ஆண்டவர் வந்து கண்ண முடியும் நீங்க என்னை விசுவாசிங்க சொல்லி சொல்றதே இல்லையா, ஒரு போதுமான ஆதாரத்தை கொடுத்துதான் என்ன செய்யறாரா, விசுவாசிக்கும்படியாக சொல்லுகிறார். அவரது இருப்பு, குணம், அவரது வார்த்தையின் சத்தியம் என அனைத்தும் நம் பகுத்தறிவில் ஏராளமாக உள்ளது. ஆனாலும் தேவன் சந்தேகத்திற்கான சாத்தியத்தையும் அகற்றிவிடவில்லை. நம்ம வந்து இயேசுவானவரை நாம விசுவாசிப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. அவருடைய குணம் இருக்கு. நாம ஜெபிக்கும் பொழுது உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் நமக்கு கிடைக்குது. நான் ஒரு முறை ஒரு காரியத்துக்காக ஜெபித்த பொழுது ஒரு 2-5 நிமிஷத்துக்குள்ளார எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா பதில் கிடைச்சிச்சு. இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன், ஜெபம் பண்ணேன், 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு பதில் கிடைச்சிச்சு. ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, எண்ண முடியாது, எத்தனை கோடின்னு யாராலையும் துல்லியமா சொல்ல முடியாது. அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில நான் ஒருத்தி எங்கேயோ கடுகுல 1000த்துல ஒரு பங்குல இருக்கேன். ஏன் ஜெபத்தை என்ன செஞ்சாரு, கேட்டீர் ஆண்டவர், அது எவ்வளவு பெரிய அதிசயம். அப்ப நம்ம மேல நோக்கமா இருக்கிறாரு இல்லையா, அது நம்மளுடைய சாட்சி இல்லையா. இப்ப நாம என்ன செய்யணும், ஆண்டவரை குறித்து நாம சாட்சி நம் விசுவாசம் ஆதாரத்தின் மீது நிலை பெற்றிருக்க வேண்டும், அதை விலைக்கு காட்டுவது அல்ல. ஆண்டவர் மேல நாம என்ன செய்யணுமா, நம்முடைய விசுவாசத்தை நிலையாக வைக்க வேண்டும். இயேசுவின் மேலுள்ள நம் விசுவாசத்திற்கு தேவ வார்த்தை, சிருஷ்டிப்பு, தனிப்பட்ட அனுபவம் ஆகியவற்றின் மூலம் நம்ப முடியாத அளவுக்கு ஆதாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளதுன்னு சொல்லி இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம சின்ன சின்ன விஷயத்துல வந்து எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, வண்டி வாங்கினேன், வீடு வாங்கினேன், வேலை கிடைச்சிச்சு, படிப்பு கிடைச்சி, இதெல்லாம் நம்ம சொல்றோமே. இயேசுவை குறித்து நாம என்ன சாட்சி சொல்றோம்? இங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, பிலாத்து சொன்னாரு, மரியாள் சொன்னாரு, ஆபிரகாம் சொன்னாங்க, தோமா சொன்னாங்க, எல்லாரும் சாட்சி இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார். நாம் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம், நாம் இயேசுவை குறித்து என்ன மாதிரி சாட்சி கொடுக்க போகிறோம், இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிசயங்களையும் என்ன அற்புதங்களையும் நமக்கு செய்தார், அதை நாம மற்றவர்களுக்கு சொல்றோமா இல்லையா? நம்முடைய சாட்சி என்ன, நாம் இயேசுவை குறித்து என்ன மாதிரி சாட்சி சொல்லணும் அப்படிங்கறதுதான் இங்க
இந்த புத்தகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம வாழக்கூடிய வாழ்க்கையை அவரை பற்றிய சாட்சி பகருவதாக இருக்க வேண்டும். நாம எப்படி வாழறோம் அதுதான் என்னவா இயேசுவை குறித்த சாட்சி. வேற மைக்கு போட்டு சாட்சி சொல்றது இல்லை. நம்முடைய வாழ்க்கை தான் என்னதான் இயேசுவை பற்றின சாட்சி. நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய வழக்கங்கள், நம்முடைய பழக்கங்கள், நாம மற்றவர்களோட பழக்கம் நாம எந்த விதத்துல சத்தியத்துல உறுதியாக இருக்கிறோம் அந்த விதத்துல நாம தேவன் என்ன செய்யறோமா பிரதிபலித்து காட்டுவோம். நம்மை பார்ப்பவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று உண்மையாக ஒத்துக்கொள்கிறார்களா? இவர்கள் உண்மையானவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களா? இவர்கள் பொய் பேசாதவர்கள் என்றும் நம்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்களா? உன்னையும் என்னையும் குறித்து அக்கம் பக்கம் உள்ளவங்க ஊரு உலகம் என்ன சாட்சி சொல்லு. அந்த சாட்சி யாரை பிரதிபலித்து காட்டுமா? இயேசுவானவரை பிரதிபலித்து காட்டும். நீங்க என்ன வேதம் வாசித்தாலும், நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன உபவாசம் இருந்தாலும், நான் ஆண்டவரே சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை உண்மையாக இல்லை, நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக இல்லை, நம்முடைய நாவில உண்மை இல்லை அப்படின்னா நமக்கு சரியான சாட்சி கிடையாது. நாம பாக்குற பார்வையிலிருந்து நடக்கிற நடையிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்யணுமா? தேவ மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நாம எப்படி மற்றவர்களோட நடந்து கொள்கிறோம், எவ்விதமாக இந்த சத்தியத்தை நாம மற்றவர்களுக்கு போதிக்க முடியும்? நம்ம எதுவுமே போதிக்க வேணாம். நம்ம வாழ்க்கையை சீராக ஆண்டவருக்கு ஏற்றபடி நடந்தோம்னா நாம என்ன பண்ணுமா நடமாடும் நாம் சாட்சிகளாக இருப்போம். உயிருள்ள சாட்சிகள். ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு உயிருள்ள சாட்சிகள். நாம் அவ்விதமாக சாட்சியாக இருக்கும்போது இயேசுவை குறித்து நாம சாட்சி சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசு நம்முடைய உள்ளத்துல ஜீவிக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை மாறும். அதை பார்ப்பவர்கள் யாரை குறித்து சாட்சி கொடுப்பாங்களாம்? இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பாரு. ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெற்றோருக்கு ஒரு நல்ல மகன் அல்லது ஒரு நல்ல மகள் பிறந்திருக்கிறார். அந்த மகள் நற்காரியங்களை செய்யும் பொழுது அவளை குறித்து சொல்லாம யாரை குறித்து சொல்லுவாங்க? அவங்க அப்பா மாதிரியே அந்த பையன் நடந்துக்கிறான், அவங்க அப்பா குலத்தவன் பிரதிபலித்து காட்டுறான், அப்பா மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா உலக பிரகாரமா. அதே போல நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சு, நாம மற்றவர்கள பழகும் விதம், நம்முடைய வாழ்க்கை ஜீவன் யாரை குறித்து சாட்சி சொல்லும்? இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக நாம வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.